டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது மணிஷா என்பவர் தன்னோட கையில 8000 ரூபாய் அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதுல 10% அமௌண்ட் அதிகரிக்குது. அடுத்தது அந்த மொத்த அமௌண்ட்ல 5% செலவு பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப கையில இருக்கிற அமௌண்ட் எத்தனை சதவீதம் அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல மணிஷா என்பவர் ஆரம்பத்துல 8000 ரூபாய் அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதுல 10% அதிகரிக்குது. அது எவ்வளவு வச்சிருக்காங்க? 8000 ரூபாய். 8000 ரூபாய் 10%னா 8000 இன்ட்டு 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 0000 அப்படி கேன்சல் ஆயிரும். 10 80 இன்ட்டு 10 = 800 ரூபாய். ஸோ 800 ரூபாய் அதிகரிக்குது. 800 ரூபாய் அதிகரிக்குது. அப்ப எவ்வளவு இருக்கு? மொத்தமா 8800 இருக்கு. இதுல 5% செலவு பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப 8800ல இன்ட்டு 5%. அப்ப 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 0000 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 88 பெருக்கல் 5 440 ரூபாய் செலவு பண்ணிடுறாங்க. அப்ப 8800 ரூபாயில 440 ரூபாய் மைனஸ் பண்ணுமா மீதி என்ன வரும்? 8360 ரூபாய். ஸோ இதுதான் அவங்க கிட்ட கடைசியா கையில இருக்குது. இப்போ என்ன கேட்கறாங்க? ஆரம்பத்துல இருந்த அமௌண்ட்டை விட இப்போ எத்தனை சதவீதம் அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ ஆரம்பத்துல 8000 ரூபாய், இங்க 8360 ரூபாய் இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்குது? 360 ரூபாய் அதிகமா இருக்கு. ஸோ 360 வகுத்தல் எப்பவுமே ஆரம்பத்துல என்ன வேல்யூ அந்த வேல்யூ தான் போடணும். எவ்வளவு? 8000 பெருக்கல் சதவீதத்துக்கு 100. எத்தனை சதவீதம் கேட்கலாம்? அப்ப பெருக்கல் 100 போடணும். ஸோ ஒரு 30 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 36 வகுத்தல் 8 வரும். கேன்சல் பண்ணீங்களா? 4 8 32 மீதி 4 வரும். புள்ளி வச்சு 0 போட்டோமா? 8 40. ஸோ அப்ப ஆரம்பத்தில் இருந்ததோட 4.5% அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.